இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரெயின்குள்ள நடக்கிறதான வார பத்தி பேச போறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே உண்மையாவே நம்மளோடது தானா? இல்ல அது யாரோ நம்மளோட பிரெயினுக்குள்ள போய் எடுக்கிறாங்களா? இந்த உலகத்துல ஒவ்வொரு செகண்ட்லயும் மில்லியன் கணக்கான டெசிஷன்ஸ் எடுக்கப்படுது. யாரோ காஃபி வாங்குறாங்க, யாரோ ஜாப ரிசைன் பண்றாங்க, யாரோ லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே லாஜிக்ல எடுத்ததா இல்ல எமோஷன்ல எடுத்ததா அப்படிங்கறத கேள்வி. நம்ம இன்னைக்கு இந்த மைண்ட பத்தி பேசும்போது கான்ஷியஸ் மைண்ட பத்தி கிடையாது. ஆனா அதுக்குள்ள இருக்க ஹிடன் சிஸ்டம பத்தி பேச போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்படி யோசிக்கிறோம், தோத்து போகும்போது என்ன யோசிக்கிறோம் அண்ட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சோ டேனியல் கெனமன் அப்படிங்கிறவரு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரு இந்த மனுஷனோட மைண்ட டீகோட் பண்ணியிருக்காரு அந்த புக்ல. அதுதான் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இவரு தான் இந்த புக்கை எழுதினதுக்கு பின்னாடி இருக்காரு. இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, மைண்ட் ஹேக்கர்னு கூட சொல்லலாம். இவரு நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஆனா எக்கனாமிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட். இதுவே கேட்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இல்லையா? சோ பணத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கின சைக்காலஜிஸ்ட் இவர் தான். இவரு இன்னொரு ஜீனியஸ் கூட ஒர்க் பண்ணாரு. அவரு ஆமஸ் ட்வெஸ்கி. ரெண்டு பேரும் தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்றாங்க. மனுஷங்க ரேஷனல் கிடையாதுன்னு டிசைட் பண்றாங்க. அதாவது நம்ம நினைக்கிறது மாதிரி லாஜிக்கல் பீயிங்ஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா லைக் நம்ம கான்ஃபிடென்ட் நம்ம நினைச்சுப்போம், நம்ம ஸ்மார்ட் நம்ம நினைச்சுப்போம், நம்ம டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா நம்ம நினைச்சுப்போம். ஆனா உண்மையாவே நம்ம பிரெயின் நம்மள ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு கொண்டு வராங்க. அப்பதான் ஒரு ரெண்டு சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம பிரெயின்ல ரெண்டு கேரக்டர் இருக்குது. சிஸ்டம் 1 வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணும். சிஸ்டம் 2 வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்றது. ஸோ சிஸ்டம் 1 ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறது எப்படின்னா இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் கொடுக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறோம், பைக் வந்து ஃபாஸ்ட்டாக வருது, நம்ம யோசிக்காமல் ஜம்ப் பண்ணிடுறோம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக. நம்ம யோசிக்கவே இல்லை, ஆனால் நம்ம சர்வை பண்ணிட்டோம். இது வந்துட்டு சிஸ்டம் 1. சிஸ்டம் 2ன்னு எடுத்தால் அது கொஞ்சம் லாஜிக்கலாக, அனலிட்டிக்கலாக, ஸ்லோவாக, ஒரு எஃபர்ட்ஃபுல்லாக போட்டுருது. இப்போ 17x24 எவ்வளோ அப்படிங்கும் போது நம்ம அந்த ஒரு இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறோம். ஸோ இதுதான் சிஸ்டம் நம்பர் 2 ஒர்க்கிங். ஸோ சிஸ்டம் நம்பர் 1 அப்படிங்கிறது வாழ்க்கையை காப்பாத்துறதும், சிஸ்டம் நம்பர் 2 அப்படிங்கிறது வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரெயின் ஏன் லேசியா இருக்கு சம்டைம்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நம்ம பிரெயின் வந்துட்டு இதுதான் யோசிக்கணும், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு அது யோசிக்கவே யோசிக்காது. அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த யோசிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரெயின் வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுமோ. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஒரு வெல் ட்ரெஸ்டு பர்சனை பார்க்கும் போது நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம், அவன் பணக்காரனா இருக்கான், எஜுகேட்டடா இருக்கான், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பான் போல. ஆனா ரியாலிட்டியில அது மேபி ராங்கா கூட இருக்கலாம். சோ நம்மளோட பிரெயின் வந்துட்டு ஷார்ட்கட் எடுக்குது, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்கள ஜட்ஜ் பண்றது. அந்த ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். சோ நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறோம், ஆனா உண்மையில நமக்கு தெரியாததுதான் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எலோன் மஸ்க் நான் சொல்றேன். அவர் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு, அவரோட ஸ்டோரி எல்லாம் சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு, அவர் ரொம்ப பேஷனேட்டா இருந்திருக்காரு, அவருக்கு விஷன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஸோ நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன இக்னோர் பண்றோம் அப்படின்னா, எலோன் மஸ்க் அப்படிங்கிறவரு அவரை பத்தி இல்லாம அவரோட பேக்ரவுண்டை பத்தி பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு. ஸோ அவர் ஸ்ட்ரகிள் எல்லாம் அவ்வளவோ படல. அவரோட லக், டைமிங், ரேண்டம் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே பார்க்காம வெறும் ஹார்ட் ஒர்க்கிங்க பார்த்து நம்ம இது நானும் பண்ணலாம் அப்படின்னு நம்பிடுறோம் இல்லையா. சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ், நம்மளுக்கானது கிடையாது. இந்த மைண்டும் ப்ராபபிலிட்டியும்னு சொல்லும் போது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நம்ம பிரெயினுக்கு ப்ராபபிலிட்டியை புரிஞ்சுக்க முடியாது. லாட்ரி வந்துட்டு விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாட்ரி எடுக்கிறோம், லாட்ரி விழுகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஆனா உங்களோட பிரெயின் சொல்லும் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு. அதனாலதான் நம்ம லாட்ரியை வாங்குறோம். ஸோ இந்த சிஸ்டம் 1 என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லாட்ரியை வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதான ஸ்டோரி இமேஜின் பண்ணுது. ஆனா நம்பர்ஸா கிடையாது. ஸோ இந்த பிரெயின் எப்பவுமே கணக்கெல்லாம் பார்க்காது, அது கதையை நல்லா நம்பும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த பிரெயின் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் கூட கொடுக்கும், ட்ரூத்தை மறைச்சு. ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு, நீங்க நம்புறீங்க, ஆனா அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். அதுதான் ஹாலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தா மத்த எல்லாத்தையும் நல்லதுன்னு அசியூம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, நீங்க வந்துட்டு ஃபுல்லா கண்ட்ரோல்ல இல்ல, உங்க மைண்ட் வந்துட்டு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அண்ட் உங்களோட டெசிஷன்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. அல்டிமேட் ட்ரூத் என்ன தெரியுமா, இந்த பிரெயின் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நம்மள ப்ரொடெக்டும் பண்ணும், நம்மள அழிக்கவும் செய்யும். ஸோ நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அப்ப அந்த கண்ட்ரோல் நம்ம எப்படி கையில இருந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காக்னிட்டிவ் பயாசஸ், அதுதான் இந்த ஹிடன் பக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பிரெயின் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படிங்கிறது ஒரு பக் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு மிஸ்டேக் எல்லாம் கிடையாது, ஒரு டிசைன் ஃபிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிரெயின் வந்துட்டு பெர்ஃபெக்ட் கிடையாது, அது சர்வைவல்காக டிசைன் பண்ணது, உண்மைக்காக கிடையாது. நீ ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்பினதையே திருப்பி திருப்பி நம்புற,
ஒருத்தர் சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாருமே செல்ஃபிஷ்னு. அதுக்கப்புறம் அவரே செல்ஃபிஷான ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாரு. சோ நல்ல மக்கள் அப்படின்னு சொல்றவங்கள இக்னோர் பண்ணப்படுவாங்க. ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம உண்மைய பார்க்கிறது கிடையாது. நம்ம என்ன பார்க்குறோம்னு நெனைக்கிறோமோ, நம்ம அத மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சோ நம்ம கண்ணால பார்க்குறது உண்மை இல்லனாலும், நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் போட்டு நம்ம பார்க்குறோம் அது எல்லாத்தையும். ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஷாப்ல எம்ஆர்பி வந்துட்டு 999க்கு ஒண்ணு குடுக்குறாங்க. ஆஃபர் வந்துட்டு 499 குடுக்குறாங்க. அப்ப நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? வாவ்! சீப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவல் வேல்யூவான 200 விட்டுட்டு ஆஃபர் பிரைஸ்க்கு போவோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுதான் ஆங்கரிங் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு அது ஒரு லாஸ்ட் டெசிஷன் ஆயிடும். அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். இது ரீசெண்டா பார்த்தது நமக்கு ரியலா தோணும். டிவில பிளேன் வந்துட்டு கிராஷ் ஆகுற மாதிரி நியூஸ் வரும். அடுத்த நாள் நம்மளுக்கு ஃபிளைட்ல போறதுக்கு பயமா இருக்கும். பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். சோ நம்ம ரியாலிட்டியை விட்டுட்டு மெமரியில என்ன போய் சேர்ந்ததோ அதை புடிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி மெமரிஸ் தான் வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே டிஸ்டார்ட் பண்ணிரும். ஒரு பிசினஸ் பண்றோம், லாஸும் ஆகுது, ப்ராஃபிட்டும் வருது. ப்ராஃபிட் வரும்போது கிடைச்ச சந்தோஷத்தை விட லாஸ் ஆகும் போது நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் சந்தோஷத்தை விட. அப்ப திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் நீங்க ₹100 லாஸ் ஆகுது, ₹100 ப்ராஃபிட் வருது. அப்ப ₹100 ப்ராஃபிட் வரும்போது நம்ம சந்தோஷத்தை பட மாட்டோம், நார்மலா தான் இருப்போம். ஆனா ₹100 லாஸ் ஆகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. சோ சேம் அமௌண்ட் தான், ஆனா டிஃபரெண்ட் ஃபீலிங் இல்லையா? இதோட இம்பாக்ட் தான் ரிஸ்க் எடுக்கிறது அவாய்ட் பண்றதும், ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறதும், பயம் வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்துறது எல்லாமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நம்ம எதையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருக்கும். ஒரு மனுஷனை பாக்குறோம், ஒரு குவாலிட்டி அவன் கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா, அந்த மனுஷன் எல்லாமே நல்லவன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அது ஹாலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நல்லா பேசுறாங்க, நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட், கான்பிடென்டா இருக்காங்க அப்படின்னா ஓகே இன்டெலிஜென்ட். இதுதான் ஒரு டேஞ்சரஸ் அசம்ஷன் சொல்றாங்க. ரியாலிட்டியில அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது எபிலிட்டி கிடையாது. எங்க ஒரு இடத்துல வேகமா ஜட்ஜ்மெண்ட் வருதோ அது சரியானதா இருக்காது. இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணுது? இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் உங்களை விட உங்களோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது, என்ன யோசிக்கும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க, சோ இந்த பீஸ் இன்னும் 100 தான் இருக்கு, சோ சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாங்குறவங்களுக்கு ஒரு பேனிக் ஆகும். ஐயோ இனி 100 பீஸ் தான் இருக்கா, நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஃபிளாஷ் சேல் டைமர் ஆகும், லிமிடெட் ஆஃபர் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு எல்லாரும் வாங்கிடுவாங்க. சோ அவங்க ப்ராடக்ட்டா வித்தாங்க, அவங்களோட டெசிஷனை தான் வித்தாங்க. நம்மளும் ப்ராடக்ட்டை வாங்கல, அவங்க வித்த டெசிஷனை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பணம்னு எடுத்துட்டா மனுஷன் ரொம்ப வீக் ஆகுற இடமே பணம் தான். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கலாம். நம்ம பயப்பட்டு இருக்கும் போது கம்மியா செல் பண்ணிட்டு இருப்போம். அந்த கிரீடினஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமா வாங்க ஆரம்பிப்போம். சோ எப்பவுமே ஆப்போசிட் தான் கரெக்ட். இதுல பார்க்கும்போது எமோஷன்ஸ் வந்துட்டு வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணிரும். பயத்துல எடுக்கிற டெசிஷன், பயம் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? அது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ நம்மள லிமிட் குள்ள வைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியருக்கும் ஒரு ரிஜெக்ஷனுக்கும் காரணமாவும் அமையுது. சோ நம்ம பயம் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல எல்லாம் கிடையாது, நம்ம மைண்டுக்குள்ளதான் இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம மைண்ட் வந்து பயாஸ்டா தான் இருக்கு, நம்ம டெசிஷன்ஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்ணப்படுது அண்ட் ரியாலிட்டி எல்லாம் ஃபில்டர் பண்ணப்படுது. ஆனாலும் சோ ஒன்ஸ் வந்து நம்ம பிரெயின் நம்மள ஏமாத்துதுன்னு தெரிஞ்சா அதுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாரு. த இல்யூஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் மெமரின்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிள் கேள்வி, நீ ஹாப்பியா இருக்கியா? அப்ப நம்ம பதில் சொல்லும் போது நம்மளா சொல்றோமா இல்ல நம்ம மெமரி கிரியேட் பண்ண ஸ்டோரியான்னு யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இல்ல வெறும் தாட்ஸா அப்படிங்கறது யோசிக்கணும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட 2 செல்ஃப்ஸ் இருக்கு. லைக் நீ வந்து ஒரு பர்சன் மட்டும் கிடையாது, நீ 2 பர்சன் இருக்குன்னு திருப்பியும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்மளேவே. நம்ம எந்த மொமெண்ட்ல இருக்கோமோ அந்த மொமெண்ட்ல வாழணும். பெயின், ஜாய், எமோஷன்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணணும். ரியல் டைம் லைஃப் அதுதான் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ரிமெம்பரிங் செல்ஃப். நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணணும், நம்மளோட மெமரிஸை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாரு. சோ நேத்து என்ன நடந்துச்சுன்னு இப்படி யாராவது உங்ககிட்ட கேட்கும் போது நம்ம யோசிச்சுதான் சொல்லுவோம், நேத்து இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த இடத்துல வாழ்ந்திருந்து நம்ம சொல்லும் போது அது டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7 நாள் ட்ரிப் போறீங்க. 6 நாள் ரொம்ப சூப்பரா இருக்கு, லாஸ்ட் டே மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, போரிங்கா இருக்கு, ரொம்ப டெரிபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரிப் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இல்ல அப்படிதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அந்த செகண்டா சொன்னாலே அந்த ரிமெம்பரிங் செல்ஃப் அது வந்துட்டு பீக் அண்ட் எண்டிங்க மட்டும் தான் கேர் பண்ணும். இதுதான் பீக் அண்ட் ரூல்னு எழுதியிருக்காரு. அதாவது நம்ம வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்தது, எப்படி வந்தது, என்ன பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு முக்கியம் கிடையாது. லாஸ்ட்ல என்ன நடந்தது அது மட்டும் தான் முக்கியமா பாக்குது இந்த ரூல். ஒரு பீக் அண்ட் ரூல் அப்படிங்கும் போது ஒரு டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்னன்னா, பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வழியை கடந்து போறாங்க. அந்த குரூப் ஏ பீப்புள் என்ன சொல்றாங்க, இந்த பெயின் வந்துட்டு சடனா ஸ்டாப் ஆயிருச்சு. குரூப் பி பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழி வந்துட்டு உடனே எல்லாம் ஸ்டாப் ஆகல, கொஞ்சம் லேட், கொஞ்சம் கண்டினியூஸ் ஆயிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவா தான் எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த குரூப் பி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த எண்டிங் தான் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை விட
ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நம்ம பிரெயின் அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணாது. ஃபைனல் ஃபீலிங் மட்டும் தான் நம்ம நினைவுல நம்ம பிரெயின் நம்ம மெமரி ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லுது? இட்ஸ் நாட் ரெக்கார்டிங். ஆனா அதை எடிட் பண்ணும் நல்லா. எவ்ரி டைம் நம்ம ஏதாவது யோசிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அதுல சேஞ்ச் பண்ணுவோம். நீங்க நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்ம சைல்ட்ஹுட் மெமரியை ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி டைம் நம்ம அந்த ஸ்டோரியை சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சொல்லுவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் மெமரிங்கிறது போயிரும். நம்ம சொன்ன ஸ்டோரி மட்டும் தான் அப்படியே இருக்கும். வாழ்க்கைங்கிறது உண்மை கிடையாது. அது ஒரு எடிட்டட் வெர்ஷன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்துட்டு ஒரு பெரிய இல்யூஷன்னு சொல்றாரு. எல்லாருமே எல்லாத்துக்கும் சந்தோஷம் முக்கியம். எல்லாருமே சந்தோஷத்தை தேடி தான் போறாங்க. ஆனா அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ செல்ஃப் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், டெய்லியும் இருக்கிற சந்தோஷம், பிரசன்ட் ஃபீலிங் அது எல்லாத்தையும் சொல்லலாம். செல்ஃப் ஹாப்பினிங்ஸ் ரிமெம்பரிங்ல கொண்டு வரும்போது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ், ஸ்டோரி அது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சோ இதுல கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரசன்ட் ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் பண்றோம் எதுக்காக? இந்த ஃபியூச்சர் ஸ்டோரிக்காக. 10 வருஷம் கடுமையா வேலை செய்ய. ஆனா சந்தோஷம் கிடையாது. ஆனா ஃபைனலா சக்சஸ் மட்டும் இருக்கும். ஸ்டோரி கிடைக்கும் சூப்பரா. அப்புறம் நீ என்ன சொல்லுவ? லைஃப் வொர்த் அப்படின்னு சொல்லுவ. ஆனா 10 வருஷத்துல நீ சந்தோஷத்த பாத்தியா? சோ நம்ம இந்த மெமரிக்காக தான் வாழ்றோமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இல்லன்னு எழுதியிருக்காரு. சோ இந்த டெசிஷன்ஸ் கூட ஹாப்பினஸ்க்காக கிடையாது. நம்ம ஸ்டோரிஸ்க்காக தான். எப்படின்னா அதிகமா சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு சூஸ் பண்றது, பேஷனை இக்னோர் பண்றது, சொசைட்டி என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது. சோ உனக்கு உன்னோட ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு என்ன தேவை? ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ், ஐடென்டிட்டி அதுக்காக தான். சோ நீ ஹாப்பினஸ் சூஸ் பண்ணல. ஒரு மீனிங்க சூஸ் பண்ணிருக்க. சோ நம்ம வாழ்க்கையோட டெசிஷன்ஸ் நம்ம ஃபீலிங் டிசைட் பண்ணாது. நம்ம ஈகோ தான் டிசைட் பண்ணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த மெமரி தான் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கும்போது நீ சில பிளேசஸை அவாய்ட் பண்ணுவ. ஏன்னா அங்க உனக்கு பேட் மெமரி இருக்கும். நீ சில பீப்புள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க கூடயே சேருவ. ஏன்னா அந்த பீப்புள் கூட உனக்கு குட் மெமரி இருக்கும். ரியாலிட்டி பிரசன்ட்ல இருக்குது. ஆனா டெசிஷன் பாஸ்ட்ல இருந்து வருது இல்லையா? சோ நீ பாஸ்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் பிரசன்ட்னு நினைச்சிட்டு சோ நம்ம வாழ்க்கை முன்னாடி நடக்குது. ஆனா நம்மளோட மைண்ட் பின்னாடி வாழுதுன்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்யூஷன், மெமரி அப்படிங்கிறது ஒரு எடிட்டட் ஸ்டோரி. உனக்குள்ள 2 செல்ஃப்ஸ் இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம யாருக்காக வாழ்றோம்? நம்ம எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃபுக்காக வாழ்றோமா இல்ல ரிமெம்பரிங் செல்ஃபுக்காக வாழ்றோமா? சோ இந்த ரிமெம்பரிங் செல்ஃபுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரி மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கை. எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை உண்மையாகும். மைண்ட் எப்படி வேலை செய்யறதுன்னு பார்த்தோம். ஆனா நாலேஜ் மட்டும் போதாது. கண்ட்ரோல் இல்லைன்னா நாலேஜ் யூஸ்லெஸ்ன்னு சொல்றாங்க. சோ மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. இது அதை கண்ட்ரோல் பண்றது. ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் தான். சோ நம்ம வந்துட்டு இந்த சிஸ்டம் ஒண்ணு எடுக்க முடியாது. பயாஸஸை ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்றாரு. பிரெயின் சேஞ்ச் பண்ணாம நம்மளோட ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாரு. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேணாம், ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ லைக் எல்லாமே வந்துட்டு ஸ்லோவா தான் எடுக்கணும்னு கிடையாது. இந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்லோவா திங்க் பண்ணி எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜாப் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம், இல்ல மேரேஜ் பண்ணிக்க போறோம், இன்வெஸ்ட் பண்ண போறோம் எதுலயாவது. இங்க ஃபர்ஸ்டா என்ன ஃபீல் ஆகுதோ அதை நம்பவே கூடாது. இதை வந்து பிராக்டிஸ் பண்ணும் போது 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி யோசிச்சு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். வேகமா எடுக்கிற முடிவு நம்ம லைஃப்ல பின்னாடி ரிக்ரெட் பண்ற அளவுக்கு நம்மள ஃபீல் பண்ண வச்சிடும். நம்ம பிரெயின் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணுவோம், ஆனா நம்ம கிட்டயே கொஸ்டின் பண்ண மாட்டோம். நம்ம ஏன் இதை நம்புறோம், இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, இது தப்பா இருக்கலாமா அப்படிங்கிறது. இது வந்து ஆக்டிவேட் சிஸ்டம் 2 தான். இந்த ஸ்மார்ட் பீப்புள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டயே அவங்க டவுட் பண்ணிக்குவாங்க. அவங்க மேலேயே சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கும் போது மத்தவங்க கிட்ட கேக்குறாங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இது அப்படி பண்ணா அப்படின்னு மத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேக்குறாங்க இல்லையா? இந்த எமோஷனல் டெசிஷன்ஸை அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். எமோஷனல்ங்கிறது பவர்ஃபுல் நான் சொன்னேன் இல்லையா, அது டேஞ்சரஸும் கூட தான். கோவமா இருக்கும் போதோ, சேடா இருக்கும் போதோ, எக்ஸைட்டடா இருக்கும் போதோ டெசிஷன்ஸ் எடுக்கவே கூடாது. ஏன்னா சிஸ்டம் 1 வந்துட்டு அது டாமினேட் பண்ணும். கோவமா இருக்கும் போது ரொம்ப ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் வரும். அப்புறம் லேட்டரா நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம். சோ அதனாலதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு லேட்டரா டிசைட் பண்ணணும் அப்படின்னு. சோ நம்ம பிரெயினை வந்துட்டு இந்த லைஃப் நம்பர்ஸை பார்க்க வைக்கணும். எப்படி அது என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராபபிலிட்டியை லேர்ன் பண்ணணும், ரிஸ்கை லேர்ன் பண்ணணும், டேட்டா திங்கிங்கை லேர்ன் பண்ணணும். ஸோ யாராவது பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னா நீங்க இப்படி யோசிக்க கூடாது, அவன் சக்சீட் ஆயிட்டா ஸோ நானும் சக்சீட் ஆவேன் அப்படின்ட்டு. என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சக்சஸ் ரேட் என்ன, அதோட ரிஸ்க் என்ன, அண்ட் நம்ம லைஃபை நம்ம டிசைன் பண்ணணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபுக்காக, ரிமெம்பரிங் செல்ஃபுக்காக வேண்டாம். ரிமெம்பரிங் செல்ஃபுக்கு ஜஸ்ட் ஸ்டோரி வந்துட்டு போதும், அது நம்மளே கதையை கட்டிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபுக்கு ரியல் லைஃப் தேவை. நம்ம என்ன ஆட் பண்ணலாம், சந்தோஷத்தை, நம்மளோட பிரசன்ஸை, டெய்லியும் அனுபவிக்கிற வாழ்க்கைய, ஃபேமிலி டைம், நேச்சர் வாக், சைலன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு டெசிஷன் எடுக்கும் போது பாஸ் பண்ணணும். ஒரு தாட்ஸ் வரும்போது அதை எழுதி வைக்கணும். ஒப்பீனியன்ஸ் வரும்போது அதை தேடணும். உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது அதுக்கான ஆப்போசிட் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத தேடணும். மிஸ்டேக் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஓவர் டைம் நீங்க வந்து ரொம்ப ரேஷனலா ஆயிடுவீங்க. யோசிக்கிறது கூட ஒரு ஸ்கில் தானே சொல்றாரு. அது வெறும் ஸ்கில் தான், டேலண்ட் கிடையாது, ஒரு ஹேபிட். புக்ல வந்துட்டு நம்ம பெரிய உண்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம மைண்டுக்கு எப்பவுமே ஃப்ளா இருந்துட்டே தான் இருக்கும்.
ரியாலிட்டி ஃபில்டர் பண்ணதா படும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம அவேரா இருக்கணும். நம்மளோட அவேர்னஸ் தான் பவரே. ஸோ மைண்ட் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாத. உன் மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ணு. அது உன்னோட சாய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களோட மைண்ட் அப்கிரேடடா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப்